மிதுன ராசி நேயர்களே வணக்கம். இது உங்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு. கடந்த கொஞ்ச காலமா உங்க வாழ்க்கை ஒரு போராட்டமாவே இருந்திருக்கும் இல்லையா? தூக்கமே இல்லாத ராத்திரிகள், மனச போட்டு உழுக்குன துரோகங்கள், எப்பதான் என் வாழ்க்கை மாறும்னு நீங்க ஏங்காத நாளே இல்ல. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. வாழ்க்கை அப்படியே ஒரே இடத்துல நின்னு போன மாதிரி ஒரு உணர்வு உங்களை வாட்டி வதைச்சிருக்கும். ஆனா ஒரு சூப்பரான செய்தியோட தான் நான் வந்திருக்கேன். உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்க போற ஒரு விஷயம். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள், உங்க பொறுமை, உங்க காத்திருப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. ஆமாங்க, உங்க வாழ்க்கை மாறப்போகுது. நிஜமாவே மாறப்போகுது. எப்படின்னு தானே கேக்குறீங்க? வாங்க, அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையில நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றம் நடக்க போகுது. இந்த மாற்றத்தோட திறவுகோல் என்ன தெரியுமா? ஒரு புது உறவு. ஆமா, உங்க வாழ்க்கையோட போக்கிய மாத்த போற ஒரு நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறாங்க. அவங்க உங்க காதலரா இருக்கலாம், ஒரு நல்ல நண்பரா இருக்கலாம், ஏன் உங்க வளர்ச்சிக்கு வழிகாட்டுற ஒரு குருவா கூட இருக்கலாம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த மாற்றம் எப்போ ஆரம்பிக்கும், அந்த நபர் எப்போ வருவாங்க, அதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ உங்க மனசுல ஓடுற கேள்வி தானே? கவலையே படாதீங்க, பிரபஞ்சம் உங்களை சும்மா விடாது. அது உங்களுக்கு சில தெளிவான சிக்னல்கள் அனுப்பும். நான் இப்ப சொல்ல போற இந்த 10 அறிகுறிகளை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும், உங்க அதிர்ஷ்ட காலம் தொடங்கிடுச்சுன்னு நீங்க உறுதியா நம்பலாம். சரி வாங்க, அந்த 10 அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம். இது சும்மா சாதாரண அறிகுறிகள் இல்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புற சீக்ரெட் கோட்ஸ். ஸோ ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில இது நடக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. அறிகுறி யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, ஆனா வழக்கமா இருக்கிற அந்த டென்ஷன், அந்த பயம் எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா காரணமே இல்லாம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு துள்ளல் இருக்கும். இன்னைக்கு ஏதோ சூப்பரா நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தோணும். அடுத்து 2வது அறிகுறி, உங்க கனவுகள். ராத்திரி தூங்கும்போது யாரோ துரத்துற மாதிரியோ, உயரத்துலேருந்து விழுகிற மாதிரியோ வர்ற அந்த கெட்ட கனவுகள் எல்லாம் நின்னுடும். அதுக்கு பதிலா ரொம்ப அமைதியான, மனசுக்கு நிம்மதி தர்ற கனவுகள் வரும். ஒரு அழகான பூந்தோட்டம், இல்ல தெய்வீகமான முகங்கள், இல்லனா உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஆனா பார்க்க ரொம்ப அன்பா இருக்கிற ஒருத்தர் உங்க கனவுல வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 3வது, 4வது, 5வது அறிகுறிகள். இது 3 உங்க வெளி உலகத்துல நடக்கிற மாற்றங்கள். முதல்ல பணம். நீங்க எதிர்பார்க்காத வழியில எல்லாம் பணம் உங்க கைக்கு வரும். அடுத்து உங்க உடம்பு. இத்தனை நாளா இருந்த அந்த டயர்ட்னஸ், அந்த சோர்வெல்லாம் போய் முகத்துல ஒரு புது பொலிவு, உடம்புல ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கடைசியா தற்செயல் நிகழ்வுகள். ஒருத்தரை பத்தி நினைப்பீங்க, அடுத்த நிமிஷம் அவங்க கிட்ட இருந்து கால் வரும். இந்த மாதிரி நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த செட் அறிகுறிகள் உங்க உள் மனசுல நடக்கிற மாற்றங்களை பத்தினது. 6வது, உங்க வாழ்க்கையிலிருந்து சில பேர் தானாவே விலகி போவாங்க. யாருன்னு யோசிக்கிறீங்களா? உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காதவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க. அடுத்து 7வது அறிகுறி ரொம்ப சுவாரஸ்யமானது. விலங்குகள்லாம் உங்க மேல பாசம் காட்டும். தெருநாய்க்குட்டி கூட உங்களை பார்த்து வாளாடும். 8வது, உங்களை நீங்களே அழகாக்கிக்கணும்னு தோணும். உங்க வீட்டை அழகா வச்சுக்கணும், உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கணும்னு ஒரு புது ஆசை வரும். இது எல்லாமே அந்த புது நபரோட வருகைக்காக நீங்க உங்களை அறியாமலேயே தயாராகிறது தான். இப்ப நாம கடைசி 2 அறிகுறிகளுக்கு வந்துட்டோம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அறிகுறிகள். 9வது, நீங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரி எண்களை பாப்பீங்க. உதாரணத்துக்கு 11 11 இல்ல 22 22. இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புற ஒரு மெசேஜ். கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி. 10வது, இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம், மன அமைதி. ஆமாங்க, உங்களை ரொம்ப காயப்படுத்தினவங்களை நினைச்சு பார்த்தா கூட உங்களுக்கு கோபமோ வருத்தமோ வராது. மனசுல ஒரு முழுமையான அமைதி இருக்கும். இதுதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு சொல்றதுக்கான அல்டிமேட் கன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நபரும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? வாங்க, அந்த மேஜிக்கை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ உங்க வாழ்க்கைய 2ஆ பிரிச்சு பார்க்கலாம். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்க போகுதுன்னு. பணத்துக்காக நீங்க பட்ட கஷ்டம்லாம் போய் இனிமேல் செல்வம் செழிக்க போகுது. உங்க உழைப்புக்கு அங்கீகாரமே இல்லாம இருந்துச்சு இல்லையா? இனி நீங்க தான் லீடர், உங்களுக்கு தான் மரியாதை. உடம்புல இருந்த சோர்வு, பதட்டமெல்லாம் போய் ஒரு புது தெம்பு கிடைக்கும். துரோகம், தனிமைன்னு இருந்த இடத்துல உண்மையான அன்பும் ஆதரவும் உங்களை தேடி வரும். சொல்லப்போனா இது ஒரு மாற்றம் இல்ல, இது உங்களுக்கு ஒரு மறுபறவி மாதிரி. பணம், புகழ், பதவி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேல நமக்கு என்ன வேணும்? மன நிம்மதிதானே. இந்த உறவு உங்களுக்கு அதை கொடுக்கும். நீங்க ஒண்ணுமே சொல்லாம உங்க கண்ணை பார்த்தே உங்க மனசை புரிஞ்சுக்கிற ஒருத்தர். நீங்க இத்தனை நாளா எதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த உண்மையான எந்த கண்டிஷனும் இல்லாத அன்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சரி, இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த அதிர்ஷ்டத்தை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? வாங்க பார்க்கலாம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, கண் திருஷ்டின்னு. அது 100க்கு 100 உண்மை.
உங்க சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்பட ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கும். அதனால உங்க புது வாழ்க்கைய பத்தியோ அந்த புது உறவை பத்தியோ உங்க வெற்றிய பத்தியோ தயவு செஞ்சு வெளியே தம்பட்டம் அடிக்காதீங்க. சந்தோஷத்தை முதல்ல உங்களுக்குள்ள வச்சு அனுபவிங்க. அந்த உறவு நல்லா வேறு ஊன்றி உங்க வெற்றி உறுதியான பிறகு நீங்க உலகத்துக்கே சொல்லலாம். அது வரைக்கும் அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஏதோ தற்செயலா லக்கில்ல நடந்துச்சுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது உங்க நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் நீங்க உங்க நேர்மையும் நல்ல குணத்தையும் விடவே இல்ல. அதுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ரிவார்டு தான் இந்த புது வாழ்க்கை. மிதுன ராசி நேயர்களே, பிரபஞ்சம் அதோட எல்லா பரிசுகளையும் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கு. ஒரு பிரகாசமான புது வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அத 2 கையும் நீட்டி வாங்கிக்க நீங்க தயாரா? இந்த மாற்றத்தை முழு நம்பிக்கையோட ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை நிச்சயம் வளம் பெறும். நன்றி.